எப்படியும் செய்வேன். யாராவது உடஞ்சு போய் வந்திருக்கிறீங்களா? நீங்க போட்ட பாதை, நீங்க போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா? நான் நம்புகிறேன் அது உங்க சிந்தையில போடப்பட்டது. ஆனா ஆண்டவருடைய கையில இன்னொரு பிளான் இருக்குது. அது கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற பிளான். அதை மாற்றுவதற்கு உலகத்துல இருக்கிற எந்த மனுஷனுக்கும் தகுதி இல்லை. பிசாசு கூட கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன், அவன் கூட அந்த திட்டத்தை மாற்றவே முடியாது. அல்லேலூயா, ஆமென். அதான் யோபு ஆசீர்வாதம் 2 மடங்கு பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் வைத்தறிச்சல் யாருக்கு தான் அதிகமா இருந்திருக்கும்? கேட்கல. அவன் நினைச்சிருப்பான், சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுத்துட்டேனே நானு, அப்படிதான் நினைச்சிருப்பான். அவன் பாட்டுக்கு ஒழுங்கா போய் ஜெபம் பண்ணிட்டு ஒரு வாரத்துல உட்காந்துருந்தான். அந்த 1 மடங்கு ஆசீர்வாதம் எனக்கு போதும் அப்படின்னு. சும்மா இருக்கிறவனை போய் டிஸ்டர்ப் பண்ணி, என்ன நீர் அவன் மேல கவனம் வச்சிருக்கீங்க, அதனாலதான் அவன் உத்தமனா இருக்கான், சன்மார்க்கா இருக்கான், அவனை சோதிச்சு பாருன்னு சொல்லி ஆண்டவர் அப்படியே உஸ்பேத்தி விட்டு, ஆண்டவர் உடனே சரிப்பா அவனுக்கு இஷ்டம் போல செய்யன்னு சொல்லி அவன் அவ்வளவுதான் உத்தமத்துல உறுதியா நின்று, இப்ப ஆண்டவர் 1 மடங்குக்கு 2 மடங்கு கொடுத்தவன எல்லா வைத்தறிச்சலையும் கொட்டிக்கோ போ. அப்படிதானே இருந்திருக்கும். எப்படி இருந்திருக்கும்? அப்போ சில நேரங்களிலே பிசாசு நமக்கு விரோதமாய் செய்கிறது கூட நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு காரணமாய் அமையும். அல்லேலூயா. அதனால நீங்க அதை குறிச்செல்லாம் பிசாசு சோதிக்கிறதை குறித்து வருத்தப்படாதீர்கள். உங்கள் திட்டங்கள், உங்க டிராயிங் கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகலாம், உங்க டிராயிங்ல கண்டிப்பா மிஸ்டேக் வரலாம். ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களுக்காக போட்ட பாதையில கண்டிப்பா என்ன வராது. சத்தமா சொல்லுங்க, வருமா? கேட்கல? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கண்டிப்பா வராது, கண்டிப்பா வராது. அதான் நீங்க ஒரு வசனத்தை வாசிக்கணும். யாத்ராகமம் 13ஆம் அதிகாரத்தை எடுங்களேன். யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 17வது 18வது வசனத்தை வாசிக்கும் போது, யாத்ராகமம் 13ஆம் அதிகாரத்திலே 13ஆம் அதிகாரம் 17வது 18வது வசனத்தை, பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மடிந்து எகிப்திற்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தியரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போ எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனாங்க. ஆமேன் சொல்லுங்கள். ரொம்ப அழகா இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு கிளம்பும் போது, இப்ப மோசையினுடைய கையில ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்குன்னு வைங்களேன், இல்ல அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே, நம்ம ஒரு ரூட் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நம்ம பிரயாணம் பண்றோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூட் சொல்லுவாங்க. இந்த வழியை போனா பக்கமா இருக்கும், இந்த வழியை போனா ஈஸியா போலாம், இந்த வழியை போனா ரோடு நல்லா இருக்கும், இந்த வழியை போனா நமக்கு பிரச்சனை இல்லாம போலாம் அப்படின்னு சொல்றது மாதிரி நான் நம்புறேன், அங்கே மோசையின் இடத்துல நிறைய பேர் இன்னொரு வழி இருக்குது, அந்த வழியா நம்ம ஷார்ட்டா போயிடலாம், சீக்கிரமா போயிடலாம், இது ரொம்ப சுத்தி போற வழி அப்படின்னு. ஆனா அந்த வழி சமீபம் இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணலையாமா? அந்த வழியை நடத்தலையாமா? அந்த வழியை அவர் நடத்தல. அவர் எப்படி நடத்தினாராமா? ஜனங்களை சுற்றி போக பண்ணினார், சமுத்திரத்தின் வழியாய் கர்த்தர் நடந்து போக பண்ணினார். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, யுத்தத்தை கண்டால் ஜனங்கள் மடிந்து போவார்கள் என்று. நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, கவனமா கவனிங்க. நீங்க குறிச்சிருக்கிற, நீங்க ஸ்கெட்ச் போட்ட அந்த பாதையில ஆண்டவர் உங்களை நடத்தலன்றதுக்கு உங்களுக்கு 1000 கேள்விகள் இருக்கலாம். ஏன் ஆண்டவர் என்ன இப்படி கொண்டு போல? எதுக்காக ஆண்டவர் என்ன தடுத்தாரு? எதுக்காக அந்த ஊர்ல இருந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாரு, இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு கொண்டு போறாரு? உங்களுக்கு 1000 கேள்வி இருக்கலாம். நான் நம்புறேன் அந்த கேள்வியை நீங்க கேட்காதீங்க. அந்த கேள்வியை நம்ம கேட்க வேண்டாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது அந்த இடத்துல யுத்தம் இருக்கும் இருக்காதுன்னு தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும் அப்படின்னா, கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு தெரியும். ஒருவேளை நீங்கள் போட்ட அந்த பாதையிலே, நீங்க போட்ட அந்த ரூட்ல என்ன நடக்கும்னு நமக்கு சத்தமா சொல்லுங்க. நம்ம நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்போம், ஏன் ஆண்டவர் என்ன இங்க கேட்கல? கேட்குறீங்களா? ஏன் ஆண்டவர் என்ன இங்க கொண்டு வந்தாரு? ஏன் ஆண்டவர் என்ன இதை படிக்க வச்சாரு? ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த வேலையை கொடுத்தாரு? எனக்கு ஏன் ஆண்டவர் இந்த ஹஸ்பண்டை கொடுத்தாரு? எனக்கு ஏன் இந்த மனைவியை கொடுத்தாரு? எனக்கு ஏன் இந்த இடத்துல வீடு கொடுத்தாரு? நிறைய கேள்வி கேட்போம். நமக்கு நீங்க அந்த இடத்துல கொடுத்துருக்கலாமே, அந்த கணவனாரை கொடுத்துருக்கலாமே, அந்த மனைவியை கொடுத்துருக்கலாமே, அந்த வேலையை கொடுத்துருக்கலாமே. அப்படி நான் கொடுத்திருந்தா அந்த மனைவியை மட்டும் கொடுத்திருந்தா அவ்வளவுதான் நான், அந்த மாதிரி ஒரு கணவனாரை மட்டும் கொடுத்திருந்தா அவ்வளவுதான் நான். அப்படி உங்களுக்கு நிறைய ரூட் இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், எந்த ஜாடிக்கு எந்த மூடின்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். இல்ல ஆமேன்னு சொல்லுங்க. அவருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த ஜாடிக்கு இந்த மூடி தான் செட் ஆகும். இல்ல அப்படின்னா கூட உங்க ஜெபத்துல செட் பண்ணிடுவார் ஆண்டவர். அப்ப நமக்கு அவருடைய வழிகளை அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே போட்ட திட்டங்கள் கண்டிப்பாக சரியானதான் இருக்கும். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் போட்ட வழிகள் எல்லாம் எனக்கு விரோதமாய் நிற்கும் போது நான் நம்புகிறேன். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, உங்க ரூட்டு ஹல்லேலூயா, நான் நினைச்ச பாதை அல்ல, நீர் எனக்காக போட்ட பாதை
சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்காக போட்ட பாதை. ஒவ்வொருவரும் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்காக குறித்திருக்கிற பாதை, நீர் எனக்காக குறித்திருக்கிற பாதை, நீர் எனக்காக குறித்திருக்கிற பாதை. ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவர் நீங்கள் நம்புகிறது அவராலே வரும். அவர் நமக்கு போடுகிற பாதை சில நேரத்துல நம்முடைய எண்ணத்தின்படி அல்ல, அவருடைய எண்ணத்தின்படி. நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு குறித்திருக்கிற பாதை சில நேரத்துல எப்படி இருக்கும்னா, நீங்கள் 105வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாமே. 105வது சங்கீதத்தை எடுங்களே.